41 வருஷ ஏசிய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஏசிய கப் ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போகிறாங்க. துபாயில் செப்டம்பர் 28 அதோட ப்ரிவியூ தான் பார்க்க வந்திருக்கிறீங்க. அது என்ன இடம், தேதி இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி அப்படிங்கிறது காலங்காலம் நடந்து வந்துகிட்டு இருக்குது, பல தலைமுறையாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. பல தலைமுறை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு காண கிடைக்காத ஒரு போட்டி இப்போது இந்த தலைமுறை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படின்னா நீங்களாம் சீரியஸ்லி ஏதோ ஒரு வகையில் பெரிய லக்குங்க. சீரியஸ்லி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு லக்கிங்க. பாகிஸ்தான் இப்போலாம் அந்த மாதிரி டீம் இல்லை பாஸ், என்ன பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏசியா கப் 2025 பாகிஸ்தான் எப்படி இப்போ உள்ளே வந்திருக்கிறாங்க, இந்தியா கடைசியாக எப்படி ஃபைனலுக்கு உள்ளே வரும்போது எப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் லைட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள். பாகிஸ்தானோட லாஸ்ட் 2 மேட்சை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியாவோட கடைசி மேட்ச் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரிசல்ட் ஏற்படுத்த இம்பாக்டை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது யார் கப்பு வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்தியாலையும் குற்றங்குறைகள் இருந்துகிட்டு இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, பட் இந்தியாக்கிட்டே குற்றங்குறைகள் இருந்துகிட்டு இருக்கு. இதுவே இந்தியாவை பாகிஸ்தான்கிட்ட இந்த முதல் ஃபைனலில் தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தோற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் யார் ஜெயிக்க போகிறாங்க, அப்புறம் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் இது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் சாம்பியன் ஆவாங்க இந்த ஏசியா கப் 2025. மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு யார் கொடுக்கலாம். இப்போ குல்தீப் யாதவுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் காம்படிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ த்ரூ அவுட்டாக 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏசியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தி கிராண்ட் அண்ட் கிரேட் த பிக்கஸ்ட் ஃபைனல் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். இந்த மாதிரியான மேட்சஸ்லாம் ரெகுலராக வந்தால் தான் நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு கிரிக்கெட் ரசிகனா. சரி, ஓகே. இந்த ஃபைனல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் நடக்குது. துபாயில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆல்ரெடி வந்து விளையாண்டுருக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு துபாய்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்திருப்பேன், அவங்க துபாயிலிருந்து அவங்க அபுதாபி போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ மாதிரி நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு அபுதாபி போனாங்க, ஜெயிச்சாங்க. அபுதாபி போயிட்டு வந்துட்டு இப்போ துபாயிலையும் ஜெயிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிச்சு தான். கடைசி ஒரு 4-5 மேட்சாக நம்ம துபாயில் பார்க்கும்போது நல்ல பேட்டிங் பேரடைஸாக இருக்குது. இந்தியா 202 அடிக்கிறாங்க, ஸ்ரீலங்கா 202. ஸோ லாஸ்ட்டு ஒரு 4-5 மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் 170 அப்படிங்கிற அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ பிச்சு கொஞ்சம் மாறி இருக்குங்கிறதுனால பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய ஒரு தாட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் மாறி இருக்குது. அதனால தான் சொல்லுவேன், இந்த கேமில் கண்டிப்பாக உயிர் இருக்குது, பாகிஸ்தானும் ஒரு ஃபைட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆனாங்கல்ல ஃபர்ஸ்ட்டில் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் 127க்கு 9 முடிச்சாங்க. அப்படியே பங்களாதேஷ் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 135க்கு 8. ஆனால் ஸ்கோர் கார்டை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா 71க்கு 6 அப்படின்னா பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தான் இருந்தாங்க. அப்புறம் முடிக்கும் போது கொஞ்சம் பெட்டராகவே முடிச்சாங்க. பாகிஸ்தான் பேட்டிங்கில் முழுசாக மாறி இருக்காங்களோ இல்லையோ, பட் பவுலிங்கில் எனக்கு என்னமோ மாறி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட அந்த ஓப்பனிங் ஸ்பெல் அப்படிங்கிறத அவங்க ரிப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது ரைவல்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிச்சை பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் பேசிட்டோம் கூட நான் சொல்லுவேன். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஸ்பின்னர்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைமென்ஷன் பெரிய டைமென்ஷன் அதை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிரிப்பும் டேர்னும் அவங்களுக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க, பேட்ஸ்மேனை வந்து பெரிய சைடு பக்கம் அடிக்க வைக்கிறாங்க, ஃப்ளைட் பண்ணி போடுறாங்க. இப்போது நீங்கள் ஒன்று கவனிச்சுன்னா தெரியும், அபிஷேக் சர்மா எடுக்க முடியல, என்ன பண்ணாங்க, ஸ்பின்னர்ஸ் உள்ளே விட்டு பெரிய எண்டில் அடிக்க வைக்க வச்சு அவுட் எடுத்தாங்க. மிடில் விக்கெட் பக்கமும் அடிக்க வச்சு விக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெம்ப் பண்ணுவாங்க. ஒரு நேராக அடித்தா தப்பிக்கலாம், ஸ்கொயர் லெக்கில் நல்லா வாகா மட்டுச்சுன்னா அடித்து தப்பிக்கலாம். இதுன்னு வச்சுக்கோங்களேன், பவுலர்கள் கதி அதோ கதி. அப்புறம் டாஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக டிஃபரன்ஸ் தெரியல. விக்கெட் போக போக ஒரு மாதிரி ட்ரை ஆகும், பால் சாஃப்ட் ஆகுங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் மாதிரி ஸ்லோ பால்ஸ் கட்டர்ஸ் ஷார்ட் ஆஃப் லென்த் பேக் ஆஃப் லென்த் போடுறவங்களுக்கும் ஸ்பின்னர்களுக்கும் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருந்து டைமென்ஷன்ஸ் வச்சு போட்டுருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லைங்கிற நிலைமையில் இருக்கும்போது நான் ஒரு ரன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது டாஸ் ரிப்போர்ட், பிச் ரிப்போர்ட்டு. அப்புறம் இப்போ ரைவல்ரியில் நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னா சிம்பிள், 2 விஷயமும் ஒரே பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன இதில் இந்தியா கொஞ்சம் கை ஓங்கி இருக்குன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது. அது என்ன காரணம், அந்த காரணம் இந்தியாவை ஜெயிக்க வைக்குது. இப்போது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ரானை ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. ஃபகர் ஜமான் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும், ஃபர்ரான் வந்து எனக்கு நாட் அவுட் ஃபர்ரான் வந்து எனக்கு 50 ரன் அடிக்கணும். ஏன்னா இந்த மேட்ச்சில் ஒரு 50 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா பும்ராவை ஆல்ரெடி இந்த சீரீஸில் பொதுவாக அடித்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அடித்ததுன்னா அது வந்து நான் ஃபர்ரான் தான் சொல்லுவேன். எமான் ஒன்று அடித்தார் 6, ஆனால் எனக்கு ஃபர்ரான் தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பால்ஸ் அடிக்கிறாரு, எஸ்பெஷலி பும்ரா அடிக்கிறாரு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக 44 பாலுக்கு 40, அதுக்கப்புறம் 45 பாலுக்கு ஒரு 58.
ஸோ ஒரு 40 ஒரு 50 அடிச்சிருக்காரு ஃபர்ரான் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபகர் ஜமான் அவர் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயூப் கிட்ட இருந்து ரன்ஸ் வரல அப்படிங்கிறதுனால. இப்போ இந்தியாவோட பவுலிங் பற்றி சொல்லும்போது நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க பாருங்களேன். ஸ்ரீலங்கா கூட இந்தியா ஆடினாங்களா, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட ஆடினாங்களா, பங்களாதேஷ் கூட ஆடினாங்களா, இந்த சூப்பர் 4ல் இந்தியாவோட பவுலிங் என்ன சொல்லியிருக்குது? ஏன்னா போன மேட்ச் பும்ரா இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு அலர்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி 2-3 மேட்சாக செம்மையாக அடி வாங்குறாரு, நேராக போட்டு செம்மையாக அடி வாங்குறாரு, ஷார்ட்டாக போட்டாலும் அடி வாங்குறாரு. குல்தீப் யாதவ் 1-2 பாலில் மாட்டுறாரு, அக்சர் பட்டேலும் இப்போ அடிக்கிறாங்க. ஸோ இப்போது 3 ஸ்பின்னர்ஸில் 2 ஸ்பின்னர் அடி வாங்குறாங்கிறது இந்தியாவுக்கு ஒரு கவலைக்குறைவான ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன். ஏன் இந்த ஸ்பின்னர்ஸை பற்றி பேசினேன், இங்கே இந்தியன் டீமோட பவுலர்ஸை பற்றி பேசுகிறேன்னா, பாகிஸ்தான் டீமோட பேட்டர்ஸ்களுக்கு, முக்கியமாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்களுக்கு, அவங்க சீனியர் பேட்டர்ஸ்களுக்கு யாருக்கும் ஸ்பின் ஆட வரல, ஜூனியர் பேட்டருக்கும் ஸ்பின் ஆடுறதுங்கிறது வரல. இப்போ வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இதை தெரிஞ்சுக்கிட்டு மென்டலி ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக போனாங்க அப்படின்னா கொத்தா விக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே சூரியகுமார் யாதவ் அடிக்க மாட்டாருன்னா கேப்டன், அங்கே கேப்டன் ஆகாலி சல்மான் அடிக்க மாட்டாரு. ஸோ ஐயூப் எவ்வளோ முட்டை தான் போட போகிறான்னு அவ்வளோ முட்டை போட்டுட்டு இருந்துகிட்டு இருக்காரு, முட்டையாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ரார், ஐயூப், நவாஸ் இவங்க 3 பேரும் ஸ்பின்னர்ஸ் சேர்ந்து ஓரளவு டீசெண்டாக போடுறாங்க. பட் இந்தியா கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் மோசமாக அடி வாங்கினாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அப்ரார், அதுக்கப்புறம் ஐயூப், நவாஸ் இவங்க ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், திலக் வர்மா, அதுக்கு மேலே கில்லு, அபிஷேக் சர்மா இருந்தாங்கன்னா இவங்க கதை காலி. அதாவது இவங்களை ஃபேஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, இவங்களை ஃபேஸ் பண்ணும்போது கில், அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஸ்கோரில் இருப்பாங்க, செட்டில் ஆகிருப்பாங்க, வந்தாங்கன்னா செம்மையாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் 2 டீமோட மிடில் ஆர்டர் நான் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மிடில் ஆர்டர் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சன் போன மேட்ச்சில் அவருக்கு பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிச்சு 1, இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மாவும் நல்லா ஸ்லாக் ஸ்வீப்னு சூப்பராக ஆடுறாரு 2. அக்சர் பட்டேல் வந்து பேட்டில் பால் ஒட்டுது. ஸோ 3 இவங்க 3 பேர், சூரியகுமார் யாதவ் டக்கோ 10 அது ஒரு பக்கம். பட் அவரே நீங்கள் கொஞ்சம் நம்பணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் நீங்கள் பாகிஸ்தான் சைட்லேருந்து வரும்போது நவாஸ், தலட், அதுக்கப்புறம் ஃபகர் ஜமான் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். ஆனால் இவங்க யாருக்கிட்ட இருந்தும் அவங்களோட உண்மையான ஒரு பொட்டன்ஷியல் வெளியில் வரல. ஸோ அந்த உண்மையான பொட்டன்ஷியல் வெளியில் வரலங்கிறதுனால தான் இப்போ பாகிஸ்தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில இடங்களில். வந்து ஒருவேளை அவங்களுக்கு மிடில் ஆர்டர் கிளிக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஏஷியாவில் T20 செகண்ட் பெஸ்ட் ஒரு டீமாகவும் அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிடலாம். இப்போ எப்படி அவங்க ஃபர்ரானோ அதே போல் இந்த பக்கம் அபிஷேக் சர்மா, ஃபகர் ஜமானும் கொஞ்சம் சொதப்ப, இந்த பக்கம் கில்லும் கொஞ்சம் சொதப்ப, 2 டீமும் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் அபிஷேக் சர்மா ஃபர்ரானோட ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் கொடுக்குறாரு. மேலே போட்டாலும் நேராக, குத்தி போட்டாலும் அதான் ஷார்ட்டாக போட்டாலும் ஸ்கொயர் லெக்னு சொல்லிட்டு மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிடைக்கிற பாலெல்லாம் பவர் ஹிட்டிங்கில் வெளில பால் அனுப்பிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ரான் வர்சஸ் அபிஷேக் சர்மா. ஸோ ஃபர்ரானுக்கு அப்புறம் கீழே வரும்போது, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு அப்புறம் கீழே வரும்போது இங்கே பாகிஸ்தானில் எதுவுமே இல்லை. பட் இந்தியா கிட்ட நல்லா கொஞ்சம் ஆடுற பேட்டர்ஸ் இருக்காங்கிறதும் விட்ரிப்படியில் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி விடுது. அப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஹாரிஸ் ரஃப் நல்லாவே போட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ நான் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில்னு சொல்லலாம். பட் ஷஹின் ஷா அஃப்ரிடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் மேட்சில் நல்லா போட்டு வந்திருக்காங்க. நல்ல ரிதம், நல்ல கான்ஃபிடன்ட் அவருக்கு கிடைச்சிச்சு நினைக்கிறேன். அதன் மூலமாக ரொம்ப சூப்பராக போட்டுட்டு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ நியூ பாலில் நான் சொல்லுவேன், நியூ பாலில் ஷஹின் ஷா அஃப்ரிடி 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த மேட்சை பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் கீழே ஷஹின் ஷா அஃப்ரிடி வந்து பேட்டிங் பண்ணுற அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைமை போயிடக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இந்த மேட்சை தோக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம். பட் நான் இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ் பற்றி திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுகள் சரியில்லை. அக்சர், வருண் சக்கரவர்த்தி, ஸோ இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ் போட்டிருப்பாரு. பட் இவர்கிட்ட பேர் மாற்றி விடுறதுக்கு நல்லா போடுறதுக்கு பவுலர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஐ மீன் வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்துருக்கலாம், பட் ஆனால் அடி வாங்குறாரு. அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடி வாங்காமல் இருக்கணும். ஓவருக்கு ஒரு 6 ரன்ஸ்க்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வருண் சக்கரவர்த்தி கொடுத்துட்டு இருக்காரு. அக்சர் பட்டேல் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 50 ரன் கொடுத்தாரு. ஸோ பும்ரா உள்ள வரும் பட்சத்தில் டீமோட கான்ஃபிடென்ட்டே மாறும். பும்ரா என்ட்ரி ஆகி அவர் ஒரு 4 ஓவர், ஹர்திக் பாண்டியா 4 ஓவரில் ஒரு 3 ஓவர் 2 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்களேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை பேக் ஃபுட்டில் தள்ளிடலாம். ஏன்னா இனிஷியலாக ஓகேங்களா, ஷஹின் ஷா அஃப்ரிடி இனிஷியலாக பவர் பிளேட் 2 விக்கெட் எடுத்தால் பாகிஸ்தான் ஜெயிக்குங்கிற மாதிரி பும்ரா இனிஷியலாக எக்கனாமிக்கலாக இல்லைங்கிறத தாண்டி விக்கெட் எடுக்க போனார். விக்கெட் எடுத்தார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு இது போதும்ங்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதே தான் நீங்கள் பாகிஸ்தான் சைடில் இருந்தோம். இப்போ ஷஹின் ஷா அஃப்ரிடி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஸ்ட்ரைக் பவுலராக இருந்துகிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் இருந்துகிட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இப்போ த்ரூ அவுட்டாக பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்தியா அன்பீட்டன் சைடாக இருக்கலாம், பட் அன்எடேன்னு ஒன்று இருக்குல்ல. பாகிஸ்தானா நீங்கள் பார்த்தது வேற. பட் இந்த சீரீஸில் வந்து அவங்க ப்ராக்ரஸ் ஆன விதங்கிறது த்ரூ அவுட்டாகவே வேற. ஆமாம், நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஃபீல்டிங், பாகிஸ்தான் இந்தியா ஃபீல்டிங் மாதிரி மோசமாகவே இருக்குது. கேட்சஸ் எக்கச்சக்கமாக விடுறாங்க. ஒவ்வொரு கேட்சையும் கிராப் பண்ணி மேட்சை ஜெயிக்கணும். கேட்சை விட்டதுனால பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போ பாகிஸ்தான் உள்ள, ஏன்னா பாகிஸ்தான் ஃபீல்டிங் ரொம்பவே நல்லாவே பண்ணாங்க. பட் பார்ப்போங்க, எல்லா பாக்ஸையும் ஆல்மோஸ்ட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கில் பெரிய மேட்ச்சில் அடிச்சே ஆகணும், ஏன்னா அந்த பொசிஷனுக்கு கில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா. தென் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும்
இந்தியாவுக்கு 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். அண்ட் 48% பாகிஸ்தான் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். பார்ப்போம். எவ்வளோ ட்ராமாக்கள் நடக்கும்போது ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டாங்க. ட்ராமா நடந்தது. சூரியகுமார் ஏதோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேசின பிரச்சனையாக இருக்குது. ஃபர்ரான் அண்ட் ஹாரிஸ் ரஃபோட அந்த சிக்னல் கொடுத்தது இதெல்லாம் அது மாதிரி ஃபைனலில் என்ன நடக்க போதோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஏஷியா கப் 2025 ஜெயிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் நடக்கிற 2026 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்பா நடக்க சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பார்ப்போம். ரிவ்யூவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில்.